أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால் தொடர்ந்து நம்ம குர்ஆனை எடுத்து ஓதிட்டு வரோம். சூரா அன்ஆமில் 148வது வசனம் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தோம். 148வது வசனத்தில் இணை வைப்பாளர்கள் என்ன மாதிரியான வார்த்தைகளை சொல்லுவாங்க அப்படின்னு இறைவன் பேசியிருந்தான். அதாவது அவங்க சொல்லுவாங்களாம், அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் இணை வச்சிருக்க மாட்டோமே, எங்களோட மூதாதையர்களும் எங்களோட முன்னோர்களும் இணை வைத்திருக்க மாட்டாங்க, நாங்கள் எந்த பொருளையும் இந்த மாதிரி தடை செஞ்சுருக்க மாட்டோம், இவங்களுக்கு முன்னாடி சென்றவங்க இவங்க இவ்வாறு கூறித்தான் சத்தியத்தை பொய்யென கூறி கொண்டு இருந்தனர். ஸோ இவங்க இப்படி சொல்லுவாங்களாம், அல்லாஹ் நாடி இருந்தால் நாங்கள் ஏன் இதெல்லாம் செய்ய போகிறோம், முக்கியமாக நாங்கள் ஏன் இதெல்லாம் தடை செஞ்சுருக்க போகிறோம். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நான் சரின்னு சொன்னதை நீங்கள் தடை செய்ய உங்களுக்கு உரிமை இல்லை. இது சாதாரண ஆட்களுக்கு இறைவன் சொல்லிட்டான், எந்த மனிதருக்குமே சொல்லிட்டான், நபியிலேருந்து நமக்கு வரைக்கும் இதுதான். அப்போ அப்படிங்கிறப்ப இவங்கெல்லாம் இந்த இணை வைப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்களாம், அல்லாஹ் நாடி இருந்தால் இதை நாங்கள் செஞ்சுருக்க மாட்டோம் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, இவங்க மட்டும் இல்லை, இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இப்படித்தான் உண்மையை பொய்ன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் இறைவனுடைய வேதனையை அவங்க சுவைச்சாங்க. ஸோ இப்படிப்பட்ட இவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அறிவார்ந்த ஆதாரம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா, இருந்தால் எங்கள் முன் எடுத்து வையுங்கள். வெறும் யூகத்தை தான் நீங்கள் பின்பற்றுறீங்க, மேலும் நீங்கள் கற்பனையின் அடிப்படையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ஸோ இன்றைக்கும் எடுத்தோடனே சிலர் சொல்லுவாங்க, இவங்க பேச்சை கேட்காதீங்க, அவங்க பேச்சை கேட்காதீங்க, என்னன்னே தெரியாமல் நமக்கு நாமளே தடை விதிச்சுக்கிறது. ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஆதாரத்தோடு பேசுங்க, இல்லைன்னா வெறும் யூகத்தை நீங்கள் பின்பற்றி போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ இப்போ 149வது வசனத்திலிருந்து வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். குல் ஃபலில் ஹுஜ்ஜத்து, பாருங்கள், ஃபலில்லாஹி ஹுஜ்ஜத்து, ஹுஜ்ஜத் அப்படின்னா ஆதாரம், பாலிகத்து முழுமையானது, ஹுஜ்ஜத் அப்படின்னா ஆதாரம், பாலிகத்து அப்படின்னா முழுமையானது, ஃபலௌஷா நாடி இருந்தால், லஹதாக்கும், ஹதா அப்படின்னா நேர்வழி, உங்களை நேர்வழிப்படுத்தியிருப்பான், அஜ்மயின், அஜ்மயின் அப்படின்னா அனைவரையும். இப்போ நீங்கள் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வாதத்திற்கு நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, இதுக்கு எதிராக யதார்த்தத்தை கொண்டு உள்ள முழுமையான வாதம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அவன் நாடி இருந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் நேர்வழியில் செலுத்தியிருப்பான். ஸோ நீங்கள் இத்தனை விவாதத்தை வைக்கிறீங்க, அது அப்படி இது இப்படி, ஸோ இந்த மாதிரி எதுக்கெல்லாம் விவாதத்தை வைக்கிறீங்களோ, ஒரு விதண்டாவாதத்தை வைக்கிறீங்களோ, அதுக்கெல்லாம் அல்லாஹ் நாடி இருந்தால் அதுக்கான தெளிவான இதை உங்களுக்கு காமிச்சிருப்பான், நீங்கள் நேர்வழியில் போயிருப்பீங்க, அல்லாஹ் நாடி இருந்தால் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து குல் ஹலும்ம, குல் ஹலும்ம அழைத்து வாருங்கள், ஷுஹதாஅக்கும் உங்கள் சாட்சிகளை, அல்லதீன யஷ்ஹதூன அன்னல்லாஹ ஹர்ரம ஹாதா ஃபஇன் ஷஹிது ஃபலா தஷ்ஹத் மஅஹும் அவர்களுடன், வலா தத்தபி அப்படின்னா பின்பற்றுவது, லா அப்படின்னு வந்துருச்சுன்னா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது செய்யாதீங்க, நோ, நெவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி லா அப்படின்னா பின்பற்றாதீர்கள். அஹ்வா ஆசைகளை, அல்லதீன கத்தபு பொய்ப்பித்தனர்,
பி ஆயாத்தினா வல்லதீன லா யூமினூன பில் ஆஹிரதி வஹும் பிரப்பிஹிம் யஅதிலூன். ஸோ அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை நேர்வழியில் படுத்தியிருப்பான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தான் இந்த பொருள்களை தடை செய்திருக்கான் என்று சாட்சி கூறக்கூடிய உங்களின் சாட்சியாளர்களை அழைத்து வாருங்கள் என அவர்களிடம் கூறுவீராக. பிறகு அவர்கள் சாட்சியம் அளித்துவிட்டால் நீர் அவர்களுடன் சேர்ந்து சாட்சியம் அளிக்க வேண்டாம். நம்முடைய வசனங்களை பொய்யென வாதிடுபவர்கள் மற்றும் மறுமையை மறுப்பவர்கள், மேலும் தங்களின் இறைவனோடு மற்றவர்களை சமமாக்குகிறவர்கள் ஆகியோரின் விருப்பங்களை நீர் பின்தொடராதீர். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எல்லாமே இந்த இந்த அல்லாஹ் சரின்னு சொன்னதை இவங்களா தடை செஞ்சுக்கிறது. இன்றைக்கி எத்தனை விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். உணவுலேருந்து உடையிலேருந்து ஏகப்பட்ட இது ஒரு ஒரு ரீசனே இல்லாமல் ரொம்ப தடை செய்யக்கூடியவர்களாக முஸ்லீம்களும் இருக்கோம், முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் நீங்களாக தடை செய்கிறீங்க அப்படின்னா சாட்சியம் கொண்டு வர சொல்லுங்கள். அப்படியே அவங்க சாட்சியம் கொண்டு வந்தாலும் கூட, அவங்க ஏதாவது பொய் சாட்சி ஏதாவது கொண்டு வந்தாலும் கூட நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ண வேணாம், அவங்களோட சேர்ந்துக்க வேணாம். ஏன்னா அவங்களாம் நம்மளுடைய வசனங்களை, அதாவது இறைவன் சொன்ன வசனங்களையே பொய்ன்னு வாதிடுறாங்க, இன்னும் மறுமையவே மறுக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் இன்னும் தன்னோட இறைவனோட, தங்களை படைத்த இறைவனோட, அல்லாஹ் இங்கே எப்போவுமே உங்கள் இறைவனோட, முஸ்லீம்களை உங்கள் இறைவனோட அவங்க மற்ற இறைவனை சமமாக்குறாங்க அப்படின்னு ஒரு காலம் சொல்ல மாட்டான். என்ன சொல்கிறான் பாருங்கள், அந்த காஃபிரான மக்களே அவங்களோட இறைவனோட மற்றவங்களையும் சமமாக்குறாங்களாம். ஸோ இறைவன் எல்லாருக்குமே இறைவன் தான், நமக்கு மட்டும்தான் அல்லாஹ், மற்றவங்களுக்கெலாம் இல்லை அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. அவன் எல்லாத்துக்குமே ஒரே இறைவன் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, மறுக்கிறாங்க. இன்னும் அவனுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தவங்களையும் இவங்க கொண்டு வராங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ இப்படிப்பட்டவங்களோட விருப்பங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் இறைவன் சொல்கிறான். அடுத்து பாருங்கள், குல் தஆலவ் வாருங்கள், அத்லுமா ஹர்ரம, அத்லு அப்படின்னா ஓதுகிறேன், ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு. அல்லா வந்துச்சு அப்படின்னாவே, ஒரு நிமிஷம், பி ஜித்னி இல்மா. ஸோ 6வது அத்தியாயம் 151வது வசனம் பாருங்கள். நபியே இவர்களிடம் கூறும், வாருங்கள், உங்கள் இறைவன் உங்கள் மீது சுமத்தியுள்ள நிபந்தனைகள் எவை என்பதை நாம் கூறுகிறேன். அதாவது அவனோடு யாரையும் எதையும் இணை வைக்காதீர்கள், கட்டளை. 2வது, மேலும் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். 3வது, வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள். 4வது, நாமே உணவளிக்கிறோம், அவர்களுக்கும் அளிப்போம். 5, மேலும் மானக்கேடான செயல்களின் அருகே கூட செல்லாதீர்கள், அவை வெளிப்படையாயினும் மறைவானவையாயினும் சரியே. 6, மேலும் அல்லாஹ் கண்ணியத்துக்கு உரியதாக்கிய எவ்வுயிரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள். நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காக இவற்றை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான். ஸோ இவங்க இவ்வளவு ஏறத்தாழ இவ்வளோ விதண்டாவாதம் எல்லாம் பண்ணாலும் சரி, அல்லாஹ் டைரெக்டாக சொல்லிட்டான், இந்தந்த விஷயங்களுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிடுங்க. என்னது, இங்கே பாருங்கள், அல்லாஹ் உங்கள் மீது சுமத்தியுள்ள நிபந்தனைகள். நபியை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இவங்கக்கிட்ட இதை சொல்லுங்கள் அப்படிங்கிறான். ஸோ நம்ம மீது அல்லாஹ் சுமத்தி இருக்கக்கூடிய நிபந்தனைகள் சிம்பிள். அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வைக்கக்கூடாது, பெற்றோர்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிடணும், வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொல்லக்கூடாது. ஸோ ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த கருணை கொலையாக இருக்கட்டும், அல்லது அந்த நம்ம வயிற்றில் இருக்கும்போதே குழந்தை நல்ல முறையில் இல்லை,
ஒழுங்கான வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி அபார்ஷன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வந்து அது நிர்பந்தம், நம்ம வந்து வேணுக்குன்னு செய்யலை. அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுருங்க. ஆனால் இல்லை இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், 2 பிள்ளைக்கு மேலெலாம் செட் ஆகாது, குழந்தைய ஸ்கூல் படிக்க வைக்கணும், அப்படி அந்த ரீசன்லாம் சொல்லி நம்ம குழந்தைய வந்து இல்லை போதும் அப்படின்னு அபார்ட் பண்ணாலோ அல்லது நம்ம வந்து மற்ற ஏதாவது பண்ணாலோ அப்போ இறைவன் வந்து அதை கவனிப்பான். நம்ம உள்ளங்களை அவன் கவனிப்பான். என்ன என்ன செய்கிறோங்கிறத தாண்டி உள்ளங்களை அவன் கவனிப்பான். ஸோ எண்ணங்களை தான் அவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கான். ஸோ அதுதான். ஸோ இந்த குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்பவும் உங்களை நீங்கள் போட்டு மனசு வருத்திக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி சூழலில் சில நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் உள்ளங்களை அவன் பார்ப்பான். வறுமைக்காக நீங்கள் அந்த குழந்தைங்கள கொல்லாதீங்க. ஏன்னா ஃபுட்டுங்கிற அந்த உணவுங்கிறது ஃபுட்டு மட்டும் கிடையாது. நமக்கான அந்த இருப்பிடம், நமக்கான வாழ்வாதாரத்தை இறைவன் அளிக்கிறான். உணவு அளிக்கிறாங்கிறது வாழ்வாதாரத்தை அளிக்கிறான்னு தான் வரும். ரசக் அப்படின்னா உணவு மட்டும் இல்லை, வாழ்வாதாரம்னு பொருள்படும். ஸோ வாழ்வாதாரத்தை அளிக்கிறான். அது மாதிரி அந்த குழந்தைங்களுக்கும் அவன் தான் அளிக்க போகிறான். நீங்களோ அதாவது அத்தாவோ அம்மாவோ வாழ்வாதாரத்தை அளிக்க போகிறதில்ல. அடுத்து வந்து மானக்கேடான செயல்கள். ஸோ ஒரு விஷயம் நான் எல்லோரும் முன்னாடியும் அதை செய்யும்போது அதை வந்து ஏளனமாக அது அருவருக்கத்தக்கதாக இருக்குது அப்படின்னா அதை நான் மறைவாகவும் செய்யக்கூடாது. அதான் சொல்கிறான், எந்த வகையிலையுமே மானக்கேடான விஷயத்த செய்யாதீங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? சுப்ஹானல்லாஹ். ஸோ வந்து மானக்கேடா முதல்ல நமக்கு பிள்ளைங்களுக்கு எது மானம் உள்ளது, எது மானக்கேடான விஷயத்துங்கிறது சொல்லித்தரணும். பொம்பளை பிள்ளைக்கும் ஆம்பளை பிள்ளைக்கும் சேர்த்து சொல்லித்தரணும். அல்லாஹ் வந்து அதனால தான் மஹரமான ஆண்கள் பெண்கள்னு வச்சுருக்கான். அப்போது அந்த பெண்கள் ஏன் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஏன் மஹரம்? ஏன் நம்மளுடைய அண்ணன் தம்பிக்கு, நம்மளுடைய கணவனுக்கு, கணவனுடைய அத்தாக்கு, நம்மளுடைய அத்தாக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு, கணவனுடைய அண்ணன் குழந்த, தம்பி குழந்த. ஸோ அது அந்த அளவுக்கு ஆமாம், அதுவும் தான். நம்மளுடைய அண்ணன் தம்பியோடைய குழந்தைகள் இவங்களெல்லாம் ஏன் மஹரமாக அல்லாஹ் ஆக்கி வச்சுருக்கான். அப்போ இவ்வளோ பேர்த்துக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. யாரெல்லாம் நமக்கு மஹரமான ஆண்களோ அவங்களுக்கெல்லாம் எஜுகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெளிப்படையாக இருந்தாலும் மறைவானதாக இருந்தாலும் அருவருக்கத்தக்க செயல்களை செய்யாமல் இருக்கிறது, எந்த உயிரையும் நியாயம் இல்லாமல் கொல்லாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சிந்தித்து செயல்படணுங்கிறதுக்காக அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். வலா தக்ரபு, நெருங்காதீர்கள், மால் அப்படின்னா செல்வம், செல்வத்தை, மாலல் யதீமி, யதீம்னா அனாதையின், இல்லா பில்லதி ஹிய அஹ்சனு ஹத்தா யபுலுக அஷுத்தஹு வஅவுஃபுல் கைல அளவை, வல்மீசான இன்னும் நிறுவையை, பில்கிஸ்தி லா நுகல்லிஃபு நஃப்சன் இல்லா உஸ்அஹா வ இதா குல்தும் ஃபஅதிலு வலவ் கான தா குர்பா வபி அஹதில்லாஹி அவுஃபு தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் ததக்கரூன். மேலும் அனாதைகளின் செல்வத்தை அவர்கள் பருவ வயதினை அடையும் வரை நியாயமான முறையில் அன்றி நெருங்காதீர்கள். ஸோ எல்லாமே பாருங்களேன், இந்த உபதேசங்கள் எல்லாமே சோஷியலிசமாக தான் இறைவன் பேசுகிறான். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதை விட சொசைட்டிக்கு தான் எல்லாம் முக்கியத்துவம் தரான். ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம என்ன அதுவும் கொடுக்குறான். நீங்கள் வந்து நேர்மையாக இருங்க, பகிரங்கமான பாவங்களை நீங்கள் செய்யாதீங்கலாம் சொல்லிவிட்டு அனாதைகள் விஷயத்தை தான் டைரெக்டாக எடுக்கிறான். அவங்களுடைய செல்வத்தை அவங்களுக்குன்னு ஒரு பருவ வயசு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து நெருங்காதீங்க.
இன்னும் அளவையிலையும் நிறுவையிலையும் நீதியை கடைபிடிங்க. எந்த மனிதன் மீதும் அவனுக்கு சக்திக்கு ஏற்பவே தவிர நாம் பொறுப்பு சுமப்பதில்லை. ஸோ பொறுப்புங்கிறத எந்த இடத்துல எல்லாம் ஃபிட் பண்ணுறான் பாருங்கள். ஸோ அனாதைகள் விஷயத்தில் உங்களோட பொறுப்பை நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஸோ அதுக்கு சில பொறுப்புகள் இருக்குது. எல்லாம் சில வரம்புகள் கொடுத்துருக்கான். உங்ககிட்ட பணம் இருக்குது, நல்லபடியாக இருக்குது அப்படின்னா உங்கள் பணத்தை வச்சு நீங்கள் அவங்கள பார்க்கணும். சூரா அந்நிசாவில் பாருங்கள், அவ்வளோ தெளிவாக எல்லாம் சொல்கிறான். பட் உங்ககிட்ட பணம், உங்கள் பொருளாதாரம் இல்லை, குறைவாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ வரம்பு இருக்கோ அந்த வரம்புக்கு அவங்களுடைய சொத்துலேருந்து நீங்கள் உபயோகிச்சுக்கிடலாம். ஆனால் அந்த அனாதையை நம்ம எப்படி வளர்க்கணும், நல்லது கெட்டது எப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கணும், இதெல்லாம் எல்லாம் குரானில் சொல்லித்தரான். இதெல்லாம் நம்ம என்னைக்காவது செஞ்சுருக்கோமா? இதெல்லாம் நடக்குதா? நம்ம லைஃப்பில் இதெல்லாம் இருக்கா? சரி, அனாதை இல்லம்னு நம்ம வச்சுருக்காங்களே நம்மளுடைய இதில், மோஸ்ட்லி கிறிஸ்டின்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்ம இதில் முஸ்லீம்ஸும் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? நமக்கு அதை பற்றிலாம் தெரியுதா? யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஆனால் அல்லாஹ் யோசிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அவங்களுடைய சொத்தை அநியாயமான முறையில் நெருங்காதீங்க. அதே மாதிரி அளவை, இன்றைக்கி அளவைங்கிறது நிறுவைங்கிறது சரியாக இருக்கா? ஒரு சமூகத்தையே எல்லாம் அழிச்சான், நிறுவை சரியில்லைன்னு. இன்றைக்கி நம்மளும் எப்படி இருக்கோம்? பாக்கெட்டு போட்டு 500 கிராமுன்னு சொல்லிட்டு 300 கிராம் தான் பாக்கெட்டில் இருக்குது. மீதி 200 கிராம் என்னன்னே தெரியலை. அவ்வளோ நிலுவை மோசடி, அவ்வளோ மோசடி. ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், அளவை நிறுவையில் நீங்கள் நீதியை கடைபிடிங்க. இன்னும் இதெல்லாம் தான் ஒரு மனுஷனுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்பு. உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு தான் இந்த பொறுப்பெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். இன்னும் பேசும்போது நீதியோடு பேசணும். இதுதான் விஷயம், நீதியோடு பேசணும். நெருங்கிய உறவினர் பற்றிய விவகாரமாயினும் சரியே, ரொம்ப க்ளோஸு, என்னோடய அண்ணன் தம்பி, என்னுடைய கணவர், எனக்கு எல்லாமே இவங்க தான். யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி நீங்கள் சொல்லும்போது நீதியோடு தான் பேசணும், கரெக்டாக தான் பேசணும். சிச்சுவேஷனை பார்த்து, அவங்களுடைய தன்மையை பார்த்து, அவங்க செஞ்ச செயலை பார்த்து, அவங்க இதை ஒட்டி தான் நீங்கள் பேசணும். ஏன் பிள்ளை, ஏன் அம்மா, ஏன் தங்கச்சி அப்படிங்கிறதுக்காக நம்ம இவங்க பக்கம் தப்பே இருந்தாலும் நியாயப்படுத்திட்டு நம்ம நிற்கக்கூடாது. ஸோ இதை அல்லாஹ் சொல்கிறான், பேசுனீங்கன்னா நீதியாகவே பேசுங்க, எந்த ஒரு விவகாரமாயினும் சரியே. மேலும் அல்லாஹ்வின் உடன்படிக்கையை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள். நீங்கள் அறிவுரை பெற வேண்டும் என்பதற்காக இவற்றை கொண்டு அவன் உங்களுக்கு நல்லுரை கூறுகிறான். ஸோ இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஆர்டர் போடுறான், இப்படி இருங்க, இது செய்யுங்க, இது செய்யுங்க. ஃபைனலாக என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், முழுசாக நிறைவேற்றுங்க. நீங்கள் நல்லபடியாக அறிவுரை பெறணுங்கிறதுக்காக தான் இந்த உரைகளை, இந்த உபதேசங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். எவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் பாருங்கள். இதெல்லாம் எழுதியே வச்சுக்கிடலாம் நம்ம. அடுத்து பாருங்கள், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا فَاتَّبِعُوهُ وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ فَتَفَرَّقَ بِكُمْ عَنْ سَبِيلِهِ ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ. மேலும் அவன் அறிவுறுத்துகிறான், நிச்சயமாக இதுதான் என்னுடைய நேரான வழியாகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் என்னோட நேரான வழி, எனவே இதை நீங்கள் பின்பற்றுங்க, வேறு வழியை பின்பற்றாதீங்க. ஏன்னா அவை நேரான வழியில் இருந்து உங்களை சிதற அடித்துவிடும். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நல்கியுள்ள அறிவுரைகள் தான் இவை. இவற்றின் மூலம் நீங்கள் தவறான வழியை தவிர்த்து வாழக்கூடும். ஸோ அல்லாஹ் நல்லா பாருங்கள், நான் நாடுனா உங்களை எல்லாரையும் நேர்வழியில் செலுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நேர்வழிக்கு போகணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறான்.
இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரான வழி கிடைக்கும். இதை தவிர்த்து வேறு வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை இந்த நேர்வழியிலேருந்து அது சிதறடிச்சிடும். ஸோ இந்த அறிவுரைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அல்லாஹ் எவ்வளோ கண்ணியமானவனாக இருக்கான் பாருங்கள். அவன் யாரையும் இழிவுபடுத்தலை. அவன் அழகாக சொல்லிட்டான், இதுதான் வழி, நான் காமிச்சிட்டேன், நீங்கள் போகிறது உங்களுக்கு கால் கொடுத்துருக்கேன், வழியையும் காமிச்சிட்டேன், போக வேண்டியது யார்? நீங்கள் தான். இல்லை நீ என்ன வழி காமிச்சாலும் என் கால் எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி தான் நான் போவேன் அப்படின்னா அல்லாஹ் தான் சொல்லிட்டானே. அப்போ என்னால் காமிக்க தான் முடியும், நீ போகாததுக்கு அல்லாஹ் பொறுப்பு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் பொறுப்பு இல்லை. ஸோ இந்த விவகாரத்தை நம்ம மனதில் ஏற்றிக்கிடணும். ஸோ இதை தான் இறைவனும் நமக்கு சொல்கிறான். அடுத்து பாருங்கள், சும்ம ஆத்தைனா மூசல் கிதாப தமாமன் அலல்லதி அஹ்சன வதஃப்சீலல் லிகுல்லி ஷைஇன் வஹுதன் வரஹ்மத்தல் லஅல்லஹும் பிலிகாஇ ரப்பிஹிம் யூமினூன். பிறகு நாம் மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம். அவ்வேதம் நன்னடத்தையை மேற்கொண்டோருக்கு அருட்கொடையை நிறைவு செய்யத்தக்கதாகவும் அவசியமான ஒவ்வொன்றையும் விளக்கக்கூடியதாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருள் மிக்கதாகவும் அமைந்திருந்தது. ஸோ இந்த விஷயம் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து மூசாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் வேதம் கொடுத்தேன். அந்த வேதம் இறைவன் கொடுத்த அந்த வேதமில் என்னெல்லாம் இருந்துச்சு, யார் நல்ல நடத்தை, அதான் அல்லாஹ் சொல்கிறான்ல, இந்த மேற்கூறிய விஷயங்கள், அனாதைகளை கவனமாக பார்த்துக்கிறது, நீதமாக நடந்துக்கிறது, தெளிவாக பேசுகிறது, நீதத்தை பேசுகிறது, இன்னும் மக்களிடையே சிறப்பாக பகுத்தறிவோடு நடந்துக்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு ப்ராப்பரான குட் ஹேபிட். அதை தான் அல்லாஹ் முன்னாடி சொல்லியிருந்தான். ஸோ அந்த குட் ஹேபிட்டை யார் மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அருட்கொடையாக, இன்னும் அருட்கொடையை நிறைவு செய்யும் விதமாகவும் அவசியமான தேவையான ஒவ்வொரு விஷயத்துடைய விளக்கத்தையும் தெரிவிக்கக்கூடியதாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருள் மிக்கதாகவும் இந்த வேதம் அமைஞ்சிருக்கு. இன்னும் மக்கள் தம் இறைவனை சந்திப்போம் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இஸ்ராயீலின் வழித்தோன்றல்களுக்கு அவ்வேதத்தை நாம் வழங்கினோம். ஸோ யாருக்கு இதை வழங்கியிருக்கான் அல்லாஹ்? இஸ்ராயீலோட வழித்தோன்றலுக்கு இந்த வேதத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். எதுக்காக? இறைவனை நம்ம ஃப்யூச்சரில் மறுமையில் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்பி இறைவன் சொன்ன வேலையை செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேதத்தை இறைவன் இறக்குனதாக குறிப்பிடுறான். ஸோ அவங்களுக்கு அதுக்காக தான் இறக்கியிருக்கான் அப்படின்னா நமக்கும் அதே தான். ஒரு ஒரு உம்மத்தை பற்றி இறைவன் பேசுகிறான் அப்படின்னா அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிடணும், நமக்கும் இதுதான் அப்படின்னு. வஹாதா கிதாபுன் அன்சல்னாஹு முபாரகுன் ஃபத்தபிஊஹு வத்தகூ லஅல்லகும் துர்ஹமூன். மேலும் இதே போன்று இவ்வேதத்தையும் நாம் தாம் இறக்கினோம். இது மிக்க அருள்வளமுடையது, எனவே நீங்கள் இதனை பின்பற்றுங்கள். மேலும் இரையச்சமுள்ள போக்கினை மேற்கொள்ளுங்கள், உங்கள் மீது இரக்கம் காட்டப்படலாம். ஸோ அந்த மூசாவுக்கு கொடுத்த வேதம் மாதிரியே தான் இந்த வேதமும். ஸோ ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்கள்லாம் இறங்கும்போது உங்களை சுற்றி பனு இஸ்ராயலும் இருந்தாங்க, யூதர்களும் இருந்தாங்க, கிறிஸ்துவர்களும் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம நம்மளை சுற்றி இப்போ ஹிந்துஸ் தானே இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த பகவத்கீதை படிக்கிறீங்களா, இந்த பகவத்கீதையில் இதெல்லாம் தான் இருக்குது, இதெல்லாம் சொன்னது கடவுள் தான், அந்த கடவுள் தான் இப்போது இதையும் சொல்லியிருக்காரு, ஸோ எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களா? முதல்ல பகவத்கீதை இறைவனுடையதா இல்லை இந்த மக்களுடையதான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பேசலை. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு எல்லாரையும் ஒன்றிணைச்சு உங்கள் கடவுள் தான் எங்கள் கடவுள், எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான், உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோ அதே தான் எங்களுக்கும் இருக்குது, இதுலேயும் இருக்குது,
ஸோ ஏன் நீங்கள் நம்பி வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம போவோம். இன்றைக்கி ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் என்னோடய அப்பா இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சாங்கல்ல, இப்போ நானும் அவரை மாதிரியே நான் ஆட்சி செய்கிறேன் அப்படி சொன்னால் உடனேயே நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் இல்லையா? என் அண்ணன் இதெல்லாம் செஞ்சார். இப்போ இவர் நம்ம யார், சீமான், அவர் வந்து இவர் விடுதலை புலிகளுடைய இது பிரபாகரனை வச்சு அவர் பேசுகிறதுனால நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா கலைஞரை வச்சு பேசுனதுனால இவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி முன்னாடி இருந்தவங்களை வச்சு இவங்க பேசும்போது மக்கள் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் நபியை மட்டும் இவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு, அதே தான் நானும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கிறல. விஷயம் புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இருந்த ஒரு பார்ட்டி, ஒரு கட்சி, அல்லாவுடைய கட்சின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இவங்க தான் சீஃப் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்து இன்னொரு ஆளை சூஸ் பண்ணும்போது இல்லை அவர் வேறு நீங்கள் வேறு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு மோசமான நிலைப்பாடோ அந்த மாதிரி தான் இந்த நபியை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விவரம் புரியும். ஸோ இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்காக தான் வந்து இந்த வசனங்கள்லாம் இறங்கியிருக்கு. ஸோ நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருங்க, அப்போ தான் உங்கள் மீது இரக்கம் காட்டப்படலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மேலே இரக்கமே இல்லாமல் நம்மளை நோகடிக்கிறாங்க அப்படின்னா ரீசன் என்ன? நம்ம இந்த மாதிரியான ஒரு இறையச்சத்தை நம்ம எடுத்தோமா கையில்? இல்லை. ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம மேலே இரக்கம் காட்டப்படும். அடுத்து பாருங்கள், அன் தகூலு இன்னமா உன்சிலல் கிதாபு அலா தாயிஃபதைனி மின் கப்லினா வ இன் குன்னா அன் திராசதிஹிம் லகாஃபிலீன். எங்களுக்கு முன் சென்ற இரு கூட்டத்தாருக்கும் தான் வேதம் வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் எதனை படித்தார்கள், கற்பித்தார்கள் என்பது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று இனி நீங்கள் கூற முடியாது. ஸோ இது வரைக்கும் இது நமக்கே இப்போ நம்ம ஓதுறோம்ல, நமக்கே இது வரைக்கும் எனக்கு என்ன இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு யாரும் சொல்லித்தரல அப்படின்னு இனிமேலும் நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி 2 கூட்டத்தாருக்கு வேதம் வழங்கப்பட்டிருந்துச்சு. மூசாவுக்கு கொடுத்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தாங்க. அப்போ எங்களுக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அல்லாஹ் இந்த வேதங்களை இறக்க ஆரம்பிச்சிட்டான், வசனங்களை இறக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் இவ்வளோ ஓப்பனாலாம் இவ்வளோ இதாலாம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் நமக்கு வந்து சோர்ஸ் நிறையா கிடச்சிருக்கு. அல்லாஹ் வந்து அவ்வளோ சோர்ஸை நமக்கு கொடுத்துருக்கான். ஸோ அப்படி இருந்தும் நமக்கு புரியாமல் இருந்துச்சு இவ்வளோ நாளாக. ஆனால் இப்போ நமக்கு புரியவும் வச்சுருக்கான். ஸோ இனிமேல் நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. அடுத்து பாருங்கள், அவு தக்கூலு லவ் அன்னா உன்சில அலைனால் கிதாபு லகுன்னா அஹதா மின்ஹும் ஃபகத் ஜாஅக்கும் பையினத்தும் மிர் ரப்பிக்கும் வஹுதன் வரஹ்ம ஃபமன் அஸ்லமு மிம்மன் கத்தப பிஆயாத்தில்லாஹி வஸதஃப அன்ஹா சனஜ்ஸில் லதீன யஸ்திஃபூன அன் ஆயாத்தினா சூஅல் அதாபி பிமா கானு யஸ்திஃபூன். அல்லது எங்கள் மீது வேதம் இறக்கி அருளப்பட்டிருந்தால் அவர்களை விட நல்ல முறையில் நேர்வழி நடப்பவர்களாக விளங்கியிருப்போம் என்றும் இனி நீங்கள் சாக்கு போக்கு கூறிட முடியாது. ஸோ அதான் இதுக்கு முன்னாடி வேதம் வந்துச்சு, நல்லா இருந்தாங்க. இன்றைக்கி எங்கக்கிட்ட வேதம் இல்லை, அதனால் நாங்கள் வந்து இப்படி இருக்கோம். இல்லை வேதம் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா நாங்களும் நல்லா இருந்திருப்போம்
அப்படின்னு இனிமே நீங்கள் சாக்குப்போக்கு சொல்ல முடியாது. உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றும் நேர்வழியும் அருட்கொடையும் உங்ககிட்ட வந்திருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் நீங்கள் இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான். ஸோ இனி எவன் அல்லாவின் வசனங்களை பொய்யானவை என வாதிட்டு அவற்றை புறக்கணித்தானோ அவனை விட அக்கிரமக்காரன் யார்? சின்ன இந்த அல்லாஹ் இப்போ போன 2 வசனத்தில் சொல்லியிருந்தான் பாருங்கள். இப்படி இப்படி நீங்கள் நடந்துக்கோங்க, இது செய்யுங்க, இது செய்யாதீங்கன்னு. இதில் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை இனி நம்ம பண்ண போகிற எல்லா விஷயங்களையுமே இதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு விஷயம் செய்கிறேன், இது மானக்கேடானதா என்னது? மறைவாக செய்கிறேன்னா வெளிச்சமாக செய்கிறேன்னா, எப்படி செஞ்சாலும் இது மானமுடையதா மானக்கேடானதா? நான் என்னோடய பெற்றோரை எப்படி பார்க்குறேன்? என்னுடைய வியாபாரத்தில் நான் எப்படி இருக்கேன்? என்னுடைய உறவுகளிடம் நான் எப்படி இருக்கேன்? என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? என்னுடைய குழந்தைகள்கிட்ட நான் எப்படி இருக்கேன்? அல்லாஹ் எல்லா வகையையுமே செக் பண்ண சொல்கிறான். இதில் இனிமேல் நம்ம செக் பண்ணணும். இதில் நம்ம ஏதாவது புறக்கணிக்கிறோம் அப்படின்னா இதை விட அக்கிரமக்காரர் யாரும் இல்லை. இன்னும் யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர்கள் புறக்கணித்து கொண்டிருந்ததன் காரணமாக இழிவான தண்டனையை நாம் அளித்தே தீருவோம். அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னா அதுக்கு பிரதிபலனாக உங்களுக்கு இழிவான தண்டனையை நாம் கொடுப்போம் அப்படின்னு. இறைவன் உங்களையும் என்னையும் நேரான வழியில் செலுத்துவானாக. அவன் சொன்ன எல்லா முறைப்படியும் தெளிவான தெளிவான சான்றுகளை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள், 158ல் ஹல் யன்துரூன இல்லா அன் தஅதியஹுமுல் மலாஇகத்து அவ் யஅதிய ரப்புக அவ் யஅதிய பஅஸு ஆயாத்தி ரப்பிக் யௌம யஅதி பஅஸு ஆயாத்தி ரப்பிக லா யன்ஃபஹு நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கபுலு அவ் கஸபத் ஃபீ ஈமானிஹா ஹைரா குலின் தத்திரு இன்னா முன்ததிரூன். என்ன, இப்போது இவர்கள் தங்கள் முன்னால் வானவர்கள் வந்து நிற்க வேண்டும், அல்லது இறைவனே வர வேண்டும், அல்லது இறைவனின் தெளிவான சான்றுகள் சில வெளிப்பட வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்களா? இறைவனின் சான்றுகளில் சில வெளிப்படும் நாளில் முன்னரே நம்பிக்கை கொள்ளாதவர்க்கும் அல்லது நம்பிக்கை கொண்டிருந்தும் அதனுடன் யாதொரு நன்மையையும் சம்பாதிக்காதவர்க்கும் அவருடைய நம்பிக்கை எவ்வித பயனையும் அளிக்காது. ஸோ இந்த மக்கள் என்ன கேட்குறாங்க? என்ன, ஒன்று இந்த பெரிய அத்தாட்சிகளை கொண்டு வரணுமா, இல்லை வானவர்களை கண் முன்னாடி கொண்டு வரணுமா, இல்லை அல்லாவையே கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்தணுமா? இப்படிலாம் அவங்க எதிர்பார்க்குறாங்களா? உங்களுடைய இறைவனுடைய சான்றுகளில் சில வெளிப்படும் நாளில், ஸோ சான்றுகளில் சில அப்படின்னா நம்ம இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, கியாமத்துடைய அந்த சிறிய 10 அடையாளங்கள், பெரிய 10 அடையாளங்கள். ஸோ இந்த மாதிரியான அடையாளங்கள் சான்றுகள் வெளிப்படும் நாளுக்கு முன்னரே நம்பிக்கை கொள்ளாதவருக்கும், இல்லை நம்பிக்கை கொண்டு ஆனால் அதுக்கான எந்த வேலையும் செய்யாதவங்க, நன்மைனா அதுதான், எந்த வேலையும் செய்யாதவங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுடைய நம்பிக்கையும் எந்த விதமான பயனும் அளிக்காது. நம்ம இப்போ நம்பிக்கை கொண்டிருந்தோமா அப்படின்னு பார்த்தா தெரியலை. சரி, நம்பிக்கை கொண்டிருந்தோம் அப்படின்னா வேலை பார்த்துருக்கோமா அப்படின்னா அதுலேயும் அவுட் ஆகிறோம், ஃபெயில் ஆகிறோம். ஸோ இறைவன் நமக்கு அந்த வேலையை கையில் எடுத்து செய்யக்கூடிய ஆற்றலை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவானாக. ஸோ நபியே, இவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருங்க, நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஸோ
என்னதான் இவங்க அவங்க வரணும். இன்றைக்கும் பாருங்களேன், இதுக்கு என்ன ஆதாரம், அதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன, அதுக்கு என்ன, ஒரு சில்லித்தனமான விஷயத்துக்கெல்லாம் பெருசாக ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எதிர்பார்த்து காத்திருங்க, நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கோம் அப்படின்னு நபியே இவர்களிடம் கூறும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அடுத்து பாருங்கள், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வகானு ஷியஅன் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை இன்னமா அம்ருஹும் இலல்லாஹி சும்ம யுனப்பியுஹும் பிமா கானு யஃப்அலூன். எவர்கள் தங்களுடைய தீனை நெறியை துண்டு துண்டாக்கி பல்வேறு குழுக்களாய் பிரிந்து விட்டார்களோ அவர்களோடு நிச்சயமாக உமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. அவர்களுடைய விவகாரம் அல்லாவின் பொறுப்பிலேயே உள்ளது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் அவனே அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பான். அப்போ அந்த தீன், அந்த லைஃப் ஸ்டைலு, அல்லாஹ் சொன்ன இந்த லைஃப் ஸ்டைலை யார் துண்டு துண்டாக்குறாங்க அப்படின்னா தூக்கி எறிகிறாங்க. இல்லை, இதை மட்டும் நான் ஏற்றுக்கிறேன், இதை நான் செய்ய முடியாது, நான் என் பெற்றோரை பார்த்துக்கிறேன், ஆனால் அனாதைகளுக்கெல்லாம் நீதமாக நடந்துக்க முடியாது, நடந்துக்கிட்டேன்னா நான் எப்படி வாழ்கிறது, இல்லை நான் அனாதைகளை பார்த்துக்கிறேன் ஆனால் என் பெற்றோரை என்னால் பார்த்துக்க முடியாது, இல்லை நான் எல்லோரும் முன்னாடி இந்த தப்பை செய்ய மாட்டேன் ஆனால் மறைவாக நான் இந்த தப்பை செய்வேன், இப்படி துண்டு துண்டாக ஆக்கிக்கிறது. ஸோ இப்படி நீங்கள் ஆக்கிக்கிறீங்க. அதே மாதிரி பலவேறு குழுக்களாக இன்றைக்கி அதான் நடந்திருக்கு. சம்பந்தமே இல்லாமல் நிறைய குழுக்கள். ஸோ இப்படி குழுக்களாக நீங்கள் பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அவங்களோட நிச்சயமாக நபிக்கு தொடர்பு இல்லையா. உமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை அப்படின்னா அல்லாஹ் நபியை பார்த்து தானே பேசுகிறான். ஸோ நபிக்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஸோ நபிக்கு தொடர்பு இல்லை அப்படின்னா நபியோடைய உம்மத்துக்கும் அந்த மாதிரியான ஆட்களோட தொடர்பு இல்லை. நம்ம என்ன தான் முஸ்லீம்னு சொன்னாலும், அவங்க முஸ்லீமு அப்படின்னு சொன்னாலும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், இறைவன் சொன்ன விஷயத்தெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலைன்னா அவங்க முஸ்லீமே கிடையாது. ஸோ நம்ம முஸ்லீமா இல்லை முஸ்லீம் அல்லாதவர்களான்னு நம்மளுடைய செயலை வச்சு நாம் தான் ஜட்ஜ் பண்ணணும். மற்றவங்கள ஜட்ஜ் பண்ண நமக்கு உரிமை இல்லை, ஆனால் நம்மளை ஜட்ஜ் பண்ண நமக்கு உரிமை இருக்குது. நம்மளை நாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் நமக்கு என்னைக்காச்சும் அந்த பாஸ் மார்க் போட்டுருவானா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. அவர்களுடைய விவகாரம் அல்லாவின் பொறுப்பில் இருக்குது. அவங்க என்ன செஞ்சிட்ருந்தாங்க அப்படிங்கிறத அவன் அந்த கியாமத்தில் அறிவித்து காட்டிடுவான் அப்படின்னு சொல்லுறாங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். மன்ஜா பில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா வமன்ஜா பிஸ்ஸய்யிஅதி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா வஹும் லா யுதுலமூன். எவர் இறைவனின் திருமுன் நன்மையை கொண்டு வருவாரோ அவருக்கு அதை போல் 10 மடங்கு நற்கூலி உண்டு. எவர் தீமையை கொண்டு வருவாரோ அவருக்கு அவர் செய்த தீமை அளவுக்குத்தான் தண்டனை கொடுக்கப்படும். மேலும் யாருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. ஸோ இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். யாராவது நல்ல நன்மை செஞ்சோம் அப்படின்னா 10 மடங்கு நற்கூலி, தீமை செஞ்சால் அந்த அளவுக்கு தான் தண்டனை இருக்கும்னு. எந்த நன்மை எந்த தீமை? இதுக்கு மேலே அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான்? நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அவ்வளோ பட்டியல் போட்டான்ல, அதெல்லாம் தான் நன்மை. நமக்கு வெறுமன நன்மைன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் எதெல்லாம் நம்மளை செய்ய சொல்லியிருக்கானோ அதெல்லாம் தான் நன்மைகள். எதையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கானோ அதையெல்லாம் தான் தீமைகள். ஸோ அவன் சொன்ன அந்த செய்யுங்கன்னு சொன்ன அந்த நன்மைகளை யாரெல்லாம் செஞ்சோமோ அவங்களுக்கு 10 மடங்கு நற்கூலி கிடைக்க போகுது. செய்யாதீங்கன்னு சொன்னதை யாரெல்லாம் செஞ்சாங்களோ செஞ்சதுக்கான தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தண்டனை எத்தகையதாக இருக்கும்? இழிவானதாக இருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.
ஸோ இன்றைக்கான